வணக்கம்ங்க. இன்னைக்கு எக் 65 எப்படி செய்யறதுன்னு பாப்போங்க. இதுக்காக நான் 6 முட்டை வேக வச்சு எடுத்துர்க்கேங்க. எக் 65க்கு மஞ்சக்கரு சேர்க்க போறது இல்லைங்க. இந்த ஒயிட்டை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நாம இத பொடியா நறுக்கிக்கோங்க. இது போல ஒரு பாத்திரத்துல இது போல பொடியா நறுக்கிடுவோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடயே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இது போல சீவி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 ஸ்பூன் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போல எக் ஒயிட்டை பிரித்து எடுத்து இதில் பாதி சேர்த்துக்குவோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது போல உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஒருவேளை இது போல வரலன்னா நீங்கள் இன்னொரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சு பொரிச்சிடுவோங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் பொரிச்சு எடுத்துடுவோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடுவோங்க. பேன் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது கூடயே 1 பிஞ்சுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது போல் சர்க்கரை சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் இனிப்பாக இருக்காதுங்க. இது கூடயே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம இந்த எக் பால்ஸை இதில் சேர்த்துருவோங்க. இப்போ எக் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.